உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மே மாத பலன்கள். இந்த மே மாத பலன்கள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கும்ப ராசிக்கு ஆகப்பட்டது இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்ப ராசியிலேயே சனி பகவான், மீனத்துல ராகு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், அது போக மேசத்தில் சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், கன்னியில் கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளை பொறுத்து கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, இது ஒரு நேர் வழி, ஒரு பிளாட்டா போயிட்டு இருக்குது. அந்த வழியில அப்படியே நான் போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அதாவது நம்மளுக்கு இந்த மாதத்துல பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், ஒரு மெடிக்கல் மிராக்கல், நான் ஒரு விஷயத்தை நான் யோசனை பண்ணியிருக்கிறேன், அந்த விஷயத்தை இந்த மாசத்துலயே நான் செய்வேன், நான் ஒரு பிசினஸ்ல பெரிய கேபிட்டல் போட போறேன், இல்ல ஒரு பிசினஸ் நான் ஆரம்பிக்க போறேன், நான் ஆரம்பிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வரப்போறேன், இப்படிங்கிற முயற்சிகள், இப்படிங்கிற உங்களுடைய ஆசைகள், அப்ப அந்த ஆசைகளை தீர்த்து கொள்வதற்குண்டான வழிகள் இந்த மாதத்துல பெருசா எதையுமே எதிர்பார்த்து செய்யாமல் இருப்பது நல்ல விஷயங்கள். இப்ப இந்த மாசத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த முடிவையுமே எடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்ப ஏற்கனவே 7 சனியின் பிடியில் இருக்கிறீங்க. அந்த சனி பகவானும் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பல தடைகள், பல சோதனைகள், பல குழப்பங்கள். அதாவது நீங்க யாருகிட்ட பழகினாலும் பிரச்சனை வருது, ஒரு தொழில் செஞ்சாலும் அதுலயுமே நஷ்டம்தான் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு வேலைக்கு போனாலும் வேலையில பிரச்சனை, இல்லைன்னா அவமானம், ரொம்ப ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. குடும்ப ரீதியாகவுமே குழப்பங்கள், மன ரீதியா சந்தோஷம் இல்லை, மக்கள்னால பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு மாற்றம் வருமா, நம்ம இந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் தப்பிக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு இந்த வீடியோ பாக்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும். அதே சமயத்துல இந்த மாசத்துல நீங்க புதுசா எந்த முடிவும் எடுக்காமல், புதுசா எந்த காரியத்தையும் நீங்க செய்யாமல் அப்படியே அந்த போக்கூடிய அந்த நேர் ரோட்ல அப்படியே போயிட்டு இருக்கு. இதைத்தான் நீங்க செய்யணும். அதே சமயத்துல இப்ப உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 8ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த சொல்லக்கூடிய பாயிண்ட் நல்லா நினைச்சுக்கோங்க. அந்த குரு பகவான் உங்களுக்கு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 8ஆம் இடம் என்பது என்ன? ஆயுள், கண்டம், பிரச்சனைகள், அதாவது நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி, அவமானம், இது எல்லாத்தையும் சொல்றதா அந்த 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு வரக்கூடிய ஆயுசு தோஷம் எதுவுமே இல்லை, விபத்துக்கள் ஆகாது, கடன் பிரச்சனையினால சோதனைகள் வராது, அவமானப்பட மாட்டீங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்பு குருடைய பார்வையினால கிடைச்சிருக்குது. இது மிகப்பெரிய யோகமா எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லது நடக்கலினாலும் பரவாயில்ல, கெட்டது நடக்காம இருந்தா சரி இல்லையா? கெட்டது நடக்காமல் இருந்தால் சரிங்களா இல்லைங்களா? அப்ப நல்லது
நம்மளுக்கு நடக்கும்னு எதிர்பார்த்து ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா, ஒரு அசிங்கம் நடந்தால் அது எவ்வளவு குழப்பம், எவ்வளவு பிரச்சனை. அப்ப அந்த அசிங்கமோ அந்த கெட்டதோ நடக்காமல் கண்டிப்பாக இந்த குரு பகவான் தடுத்து கொடுக்கிறாரு. இது போக பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள். இப்ப 27 வயசுல இருக்கிறீங்க, 30 வயசுல இருக்கிறீங்க, 35 வயசுல இருக்கிறீங்க. இவங்க அந்த சுபகாரியம் பத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா இருந்துச்சுன்னா நீங்க இப்ப அந்த சுபகாரியத்துக்கு முயற்சிகள் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்து கொள்வது நல்ல விஷயம். இப்ப அது போக 23 வயசுல இருக்கிறாங்க, இல்ல 25 வயசுல இருக்கிறாங்க, 21 வயசுல இருக்கிறாங்க. இவங்க ஏதாவது பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, இல்ல மாப்பிள்ளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க இந்த மாதத்துல கண்டிப்பாக வேண்டாம். அப்ப நீங்களும் கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க, 2ஆம் இடத்துல புதன் பகவான் நீச்சம். அப்ப அந்த 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட இடமாகப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்ப அந்த குடும்பஸ்தானத்துல ராகு இருப்பதும் சரியில்லை, செவ்வாய் இருப்பதும் சரியில்லை. அப்ப ராகு இருந்தால் தோஷத்தை செய்யும், செவ்வாய் இருந்தால் தோஷத்தை செய்யும். அந்த ராகும் செவ்வாயும் இணைந்து 2ஆம் இடத்திலே இருக்கு. அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு திருமணத்தில் தடை இல்லைன்னா ஒரு திருமணம் பண்ண போய் அதுல பிரச்சனைகள் வரும். அந்த திருமணம் பேசி முடிச்சு அது 3வது மனுஷனால கண்டிப்பாக நிற்கும். இல்ல கல்யாண மண்டபத்துல கண்டிப்பா மண்டபம் வரைக்கும் அந்த திருமணம் நடைபெறாமல் போகும். இது மாதிரி சூழ்நிலைகள் தான் இப்ப இருக்குது. அதனால இது எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்துல திருமண பேச்சு எடுக்காமல் இருப்பது நல்ல விஷயம். இது போக உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவானும் மே 10ஆம் தேதி வரைக்கும் நீச்சம். அப்ப பூர்வீக சொத்துக்கள்லயோ இல்ல உங்களுடைய அப்பா, உங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா இவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப்லயோ கண்டிப்பாக சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த மே 10ஆம் தேதி வரைக்கும் அவங்களோடு தேவையில்லாமல் பேசுவதோ, தேவையில்லாமல் அவங்க கூட ஏதாவது நீங்க ஒண்ணு பண்ணிக்கிறதோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிருங்க. அந்த மே 10ஆம் தேதிக்கு மேல அந்த புதன் பகவான் ஆப்பட்டது பயிற்சியாகி மேசத்துக்கு வந்துருவாரு. அப்போ உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்து அதிபதி நேச்சஸ்தானத்திலிருந்து ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வருது. புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தோடு இருப்பது உங்களுக்கு யோகம். அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி புதன் நல்லா இருக்கிறதுனாலையும், அந்த 5ஆம் இடத்து அதிபதியோடு அந்த சூரிய பகவான் இணைஞ்சு புதாதித்ய யோகம் கொடுப்பதனாலையும் உங்களுக்கு அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்டதோ, அண்ணன் தம்பிகள் சம்பந்தப்பட்டதோ, உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்டதோ, உயர் பதவி சம்பந்தப்பட்டதோ, உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டதோ இதுல கொஞ்சம் மாற்றத்தை பார்க்கலாம். ஒண்ணு கவலைப்படாதீங்க. இது போக பாத்தீங்கன்னா எனக்கு மைண்டே சரியில்லை, எனக்கு புத்தியே சரியில்லை, எனக்கு குழப்பமா இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு ஒரு சிலர் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போறதோ, ஒரு தியானம் பண்றதோ, ஒரு மெடிடேஷன் பண்றதோ ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா சிலருக்கு சேவை செய்வது, அதாவது தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு தான் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது அந்த கெட்டதோ கெட்ட நேரமோ தன்னை பாதிக்காது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தான் பார்க்க போனா ஒரு சேவை செய்வதனால, அப்ப தான் தன்னை மறந்து தான் அடுத்தவங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த சேவையை செய்வதால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கெட்டது பாதிக்காது. 2வது பாத்தீங்கன்னா இந்த தொழில் ரூபத்துல நான் கேவலப்பட்டு இருக்கிறேன், எனக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, இந்த வேலையை வேண்டாம் நான் விட்டுறேன் அப்படின்னு முடிவெடுப்பதற்கு இது சரியான மாசம் அல்ல. அப்போ இந்த சமயத்துல எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அது போக நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கிங் வர மாதிரி தெரியுது, இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது இந்த மாசத்துல முடிவெடுக்க வேண்டாம். இல்ல
ஒரு பொண்ணை பாக்குறீங்க, ஒரு பையனை பாக்குறீங்க, நீங்க ப்ரப்போஸ் பண்ணணும்னு இருக்கிறீங்க, அதையும் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம். அப்ப இந்த மாதத்தில் முக்கியமான முடிவுகள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்ல விஷயம். அதே சமயத்துல அந்த குரு பகவான் ஆகப்பட்டு உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கெட்டதும் வராது. அப்ப நீங்க வந்து இப்ப இடம் மாற்றத்தையோ இல்ல பெருசா தொழில் மாற்றத்தையோ முக்கியமான முடிவுகள்ல மாற்றம் பண்றதும் எதுவுமே இந்த சமயத்துல செய்ய வேண்டாம். அதே சமயத்துல இப்ப உங்களுக்கு அந்த சனி பகவானும் உங்க ராசியில் இருக்கிறதுனால, அந்த செவ்வாயும் ராகும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது, இந்த பேச்சு நாக்கு சம்பந்தப்பட்டது, இந்த ஜாயிண்ட் பெயின் சம்பந்தப்பட்டது, இது மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக மெல்ல மெல்ல சரியாகும், நல்லா வந்துடுவீங்க. இதே மாதிரி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்க வந்து இப்ப 60 வயசுக்கு மேல இருக்கிறாங்க, 60 வயசு தொட போறாங்க. இப்ப இவங்க வந்து பார்க்க போனா எதையுமே இந்த சமயத்துல யோசனை பண்ணாமல், இல்ல ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து நஷ்டமாயி போச்சு, ஒருத்தர்கிட்ட வந்து பார்க்க போனா நமக்கு பணம் அதிகமா வரும், வட்டி வரும் அப்படின்னு கொடுத்து அவங்களும் நம்மளை ஏமாத்திட்டாங்க. இப்போ ஒரு பணத்தை ஒன்று இன்வெஸ்ட் பண்ண, அதுவும் எனக்கு வீணா போயிடுச்சு, நான் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் சாந்தமாக, கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்ல விஷயம். நேயர்களே, இப்ப கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை, நிதானம், எதுலையுமே அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருப்பதுதான் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை என்னன்னு பாருங்க. அது யோகமான தசையா இல்ல உங்களுக்கு பாவமான தசையா, உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசாகள் சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அடுத்த முடிவெடுங்க. அப்படி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.